ஏண்டி ஒரு துணியை கூட ஒழுங்கா துவைக்க தெரியாதா? அழுக்கழுக்கா துவைச்சு வச்சிருக்கேன், இங்க பாரு. இப்படிதான் துவைப்பியா? தெரியாம வர கட்டிட்டேன், மறுபடியும் இதை போய் நான் மாத்திட்டு போகணுமா? என்னதான் உனையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னே தெரியல. சமைச்சா ஒழுங்கா சமைக்க மாட்டேங்கிற, பாத்திரங்களும் ஒழுங்கா பாத்திரம் கழுவ மாட்டேங்கிற. உன் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போயிடுச்சுடி. ஒரு வேலையும் உருப்படியா செய்யறது இல்ல. ஊரே சொல்லிச்சு உன்னை கட்டி வைக்க வேணான்ட்டு. என் பையன் ஆசைப்பட்டான்னு உன்னை கட்டி வச்சேன். இப்ப எல்லாத்தையும் நானே செஞ்சு தொலைய வேண்டியதா இருக்கு. அத்தை ஒரு நிமிஷம், வாய்க்கு வந்தால பேசிட்டே இருக்காதீங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. என்னைக்காச்சும் நீங்க கிச்சனுக்குள்ள வந்திருக்கீங்களா? கிச்சனுக்குள்ள நீங்க வர்றதே கை கழுவுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான். வீடு கூட்டினா கூட ரேஷ்மா கூட்டி விடுன்னு என்னதான் சொல்லுவீங்க? ஏன் அந்த குப்பையை நீங்க கூட்டினா போகாதா? அதான் நான் பண்றதுல குறை இருக்குன்னு சொல்றீங்களே அத்தை, அதை நீங்களே பண்ணலாம்ல. குறைய மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க அத்தை, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். சொல்லிக் கொடுக்க முடிஞ்சா சொல்லிக் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா குறை சொல்லாதீங்க.